தக்காளி ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்ட பொருள் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பூண்டு, கரைச்சி வச்ச புளி, அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு போடுறது. கடுகு போட்டுங்க. கடுகு போட்டுதுங்க. வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் நல்லா வணங்கியதுக்கப்புறம் பச்சை மிளகா, கறிவேப்பிலை போடுங்க. அது நல்லா வணங்கட்டுங்க. பச்சை மிளகாயும் கறிவேப்பிலை நல்லா வணங்கிங்க. இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு வரட்டுங்க. தக்காளி சீக்கிரம் வணங்க கொஞ்சம் உப்பு போடலாங்க. சீக்கிரம் வணக்கிட்டு வச்சுங்க. நல்லா வணங்கி வந்தாச்சு. அப்புறம் கரைச்சி வச்ச புளி ஊற்றலாம். கரைச்சி வச்ச புளி ஊற்றலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போடலாம். மிளகாத்தூள். அப்புறம் நல்லா கொதி வந்தால் பூண்டும் போடலாம். நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. 5 நிமிஷம் நல்லா வேண்டது. புளி நல்லா வேகணும். புளி ரசம் ரெடி ஆச்சு.